ஹாய் வணக்கம் நண்பர்களே, டாக்ஸி பையன். ஸோ எனக்கு இடையில ஒரு யோசனை ஒன்று வந்துட்டு போகுது. நம்ம ரெட் டாக்ஸி தான் ஓட்டுறோமா இல்லை ஏதோ சோசியல் சர்வீஸ் ஏதோ பண்ணுறோமா அப்படிங்கிற அந்த யோசனை தான். ஏன்னா என்ன சொல்கிறது, 10 லட்ச ரூபாய்க்கு வண்டியை போட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் ரெட் டாக்ஸியில் இருந்தோம்னா அது ஏதோ சோசியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு ஒரு வாடகை ஒன்று போட்டாங்க பாருங்க. ஓப்ஸ் கிட்ட நிற்கிறேன், அங்கேருந்து இஎஸ்சி கிட்ட பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்ஸே வந்து ட்ராப் பண்ணோம். 113 ரூபா அட்வான்ஸ் புக்கிங் 9:25க்கு அசைன்ட் ஆகுது. அந்த ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் வந்தால் கூட நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் இது வந்து நீ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 9:25க்கு அசைன்ட் ஆயிடுச்சு. 10 மணி கஸ்டமர் பிக்கப் பண்ணுன்ட்டு 10:05க்கு தான் கஸ்டமர் வந்தாங்க. ரிட்டன் ஓப்ஸ்க்கே தான் ட்ராப் பண்ணேன். 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2.5 கிலோமீட்டர் ட்ராப், மொத்தம் 4.5 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 113 ரூபா. அதுலேயும் அந்த 113 ரூபா நமக்கு வராது, 90 ரூபா தான் வரும். கமிஷன்லாம் போக 90 ரூபா தான் வரும். ஸோ இப்படி வண்டி ஓட்டினா டிரைவர்ஸோட நிலைமை என்ன ஆகுறது, ஓனரோட நிலைமை என்ன ஆகுறது, என்ன சொல்றது. இதே மாதிரி அவங்க ஓன் வெஹிக்கிள்லாம் கொடுப்பாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. வண்டி ஓட்டுறவங்க நம்மளை ஏன் இப்படி பண்றாங்க? ஒரு ஆட்டோவில் போனால் கூட ஆட்டோக்காரனை வந்து ஒரு 120 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. வெயிட்டிங்கு அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் அவங்கள ஜாஸ்தியாக வாங்குவாங்க. ஆன் ரோட் பிடிச்சி போனாலே ஒரு 120 ரூபா கண்டிப்பாக கேட்டுருவாங்க. பட் நமக்கு 90 ரூபா வருது. இது நம்மளெல்லாம் அவங்க என்ன நினச்சிட்டாங்க? வண்டி போட்டு ஒரு முதல் போட்டு நம்மளாம் என்ன வள்ளல் நினச்சிட்டாங்களா? ஃபுல்லாக கடன் வாங்கி என்னென்னமோ பண்ணி வண்டி எடுத்து போட்டு ஓட்டினா நம்மளை இப்படி வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரெட் டாக்ஸியில் போட்டு ஓட்டினா கம்பெனிக்காரங்க வேணா பில்டிங்காக கட்டிட்டு போவாங்கன்னு தவிர நம்மலாம் வந்து நான் இப்போ வரைக்கும் நான் வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன். இனி வந்து ரோட்டுக்கு எப்போ போகிறான்னு தெரில. ஆக்சுவலாக நம்ம ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், ரோட்டில் தான் இருக்கோம். இனி வந்து எப்போ நடு தெருக்கு வர போகிறோன்னு சொல்லி தெரில. அது ஒரு நிலைமை தான் போயிட்டுருக்கு. ரெட் டாக்ஸி ரொம்ப பணம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சில பேர் வந்து ரெட் டாக்ஸி நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொன்னவங்களாம் இப்போ காணும். அவங்களாம் உசுப்பேற்றி விட்டு நம்மளை மாதிரி வண்டி எடுத்து போட்டு ஓட்ட வச்சுட்டு அவங்க கிளம்பியாச்சு. பட் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். நான் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆட்டோ ஓட்டும் போது கூட எனக்கு இதெல்லாம் பெருசாகவே எனக்கு தெரியாது. ஒரு 6 வருஷம் ஆட்டோ ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்து தான் இதுக்கு வந்தேன். பார்த்தா என்னை முடிச்சு கட்டிட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம வந்து வாழ்கிறோமோ இல்லையோ கம்பெனிக்காரங்க தான் நம்மளை வச்சு வாழ்வாங்க. நம்ம வந்து அப்படியே தான் இருப்போம். நம்ம வந்து ஒரு கூரை கூட கட்ட மாட்டோம். ஆனால் அவங்க வந்து பில்டிங்காக கட்டிட்டு ஆஃபீஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க தான் போவாங்க நம்மளை வச்சு. நம்ம வந்து எப்போவுமே ரோடே கதின்னு தான் நம்ம கிடப்போம். ஸோ அதனால் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வந்து வண்டி எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. பட்டு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னோட இதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நன்றி நண்பர்களே.